ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி மெஷின் லேர்னிங் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ட்ரெய்னிங் டேட்டா, வேலிடேஷன் டேட்டா, டெஸ்ட் டேட்டா. நிறைய பேர்த்துக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். சார் ட்ரெய்னிங் டேட்டா சில டேட்டா செட்டில் இருக்குது, டெஸ்ட் டேட்டாவும் இருக்குது, இது என்ன சார் நடுவில் வேலிடேஷன் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பேன். ட்ரெய்னிங் டேட்டானா என்ன, டெஸ்ட் டேட்டானா என்னென்ன. ஸோ ட்ரெய்னிங் டேட்டானா என்ன, ஒரு மாடல் அதோடைய ரிலேஷன்ஷிப்பையோ பேட்டர்னோ லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேட்டா. மோஸ்ட்டாக நம்பர் ஆஃப் டேட்டா ட்ரெய்னிங்கில் தான் அதிகமாக இருக்கும். 80-20 பிரிக்கலாம், இல்லை 90-10 பிரிக்கலாம், இல்லை 70-30 பிரிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா. என்கிட்ட எவ்வளோ ஹியூஜ் டேட்டா இருக்குது அப்படின்னா, லார்ஜர் டேட்டா செட்னா ஒரு ரேஷியோ எடுத்துப்பேன், ஸ்மாலர் டேட்டா செட்னா ஒரு ரேஷியோ எடுத்துப்பேன். இப்போ இங்கே வேலிடேஷன் டேட்டா அப்படின்னு எதுக்கு வருது அப்படின்னா, ஓகே ஒரு மாடல் ஒரு டேட்டா செட்டில் ட்ரெயின் பண்ணிருச்சு, ஓகேவா. அந்த மாடலை டெஸ்ட் டேட்டாவில் இருக்கிறது எல்லாமே என்ன, புது டேட்டா. அதுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த மாடல் நல்லா வரல அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மாடல் சரியில்லை, ஓவர் ஃபிட் ஆகுது. ஏன்னா ட்ரெய்னிங்கில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஆனால் ரியல் டைம்லேயோ இல்லை டெஸ்ட் டேட்டாவில் போகும்போதோ அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ என்கிட்ட 1,00,000 டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 10,00,000 டேட்டா இருக்குது. இதை நான் ஒரு 80-20 ரேஷியோவில் பிரிக்கிறேன். அப்படிங்கும்போது 8,00,000 டேட்டா ட்ரைனிங்க்கும் 2,00,000 டேட்டா டெஸ்டிங்க்கும். ஸோ அந்த 2,00,000 டேட்டாவை டெஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து ஃபஸ்ட்டே டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஓகேவா. அதுதான் வேலிடேட் பண்ணி பார்க்குறேன், அந்த மாடல் நல்லா இருக்கா அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்டாக டெஸ்ட் டேட்டாலேருந்து கொஞ்சோண்டு சொல்ல முடியாது, பாதி எடுத்து அதை வேலிடேட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா சில டைம் நம்மக்கிட்ட கம்ப்யூட்டேஷனல் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த டேட்டாவை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி அந்த மாடல் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் டேட்டாவை எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் வேலிடேஷன் டேட்டா. ஸோ அதனால் என்னென்னா, இப்போ அந்த வேலிடேஷன் டேட்டாவில் நம்ம அந்த மாடல் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஓரளவு ரொம்ப நல்ல ரிசல்ட் வரலினாலும் ஓரளவு ரிசல்ட் வந்தால் சரி ஹைப்பர் பேராமீட்டரை நம்ம டியூன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஹைப்பர் பேராமீட்டர் செட் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலிடேஷன் டேட்டா யூஸ் பண்ணோம், ஓகேவா. ஸோ டைரெக்டாக டெஸ்ட் டேட்டாவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பார்ஷியல் டேட்டாவை எடுத்து பண்ணுறது தான் வேலிடேஷன். ஸ்மாலர் டேட்டா செட்னா 70-30 பிரிச்சுக்கோங்க. அப்போ ட்ரெய்னிங்கில் 70%, மீதி இருக்க 30% ஆஃப் டேட்டாவில் ரெண்டாக பிரியும். இல்லை மீடியம் டேட்டானாலும் அதே தான், கிட்டத்தட்ட அதுதான். லார்ஜ் டேட்டா செட்டாக இருக்குன்னா 80-20 போங்க, அந்த ரேஷியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் நிறைய டேட்டா செட்டில் அவங்களே ட்ரெய்னிங், டெஸ்டிங், வேலிடேஷன் பிரித்து கொடுத்துருவாங்க. அப்படி பிரித்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கிராஸ் வேலிடேஷன் தான் போகணும், ஓகேவா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.